ஆவியில் வாழை இலையில வேக வச்ச சூப்பரான ஒரு பால் புட்டு ரெசிபி பார்ப்போம். செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, பயங்கர டேஸ்டா இருக்கும், நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலா வாரம் ஒரு தடவை புட்டு சாப்பிட்டு வந்தோம்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கவங்க, கல்லீரல் பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அது எப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்றேன். நான் இன்னைக்கு இந்த புட்டு ராகி மாவை பயன்படுத்தி செய்யறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அரிசி மாவு, கம்பு மாவு, உளுந்துல கூட நீங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஃபர்ஸ்ட் கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் ஒரு 50 ml பால் தெளிச்சு விட்டு நல்லா மாவு ஈரமாகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை இந்த மாதிரி சலடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி சலிச்சு எடுத்து செய்யும் போது புட்டு சாப்பிடும்போது விற்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கட்டாயம் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புட்டு நான் கேரட்டை பயன்படுத்தி செய்ய போகிறேன். ரொம்ப டிஃப்ரெண்டான மெத்தடில் செய்ய போகிறேன். அதனால கேரட் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நெய் சேர்த்து இந்த கேரட்டை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது கூடவே துருவன தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்த்து கேரட்லேருந்து ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு நம்ம சளிச்ச மாவில் சேர்த்துக்கோங்க. கேரட்லேருந்து ஈரப்பதம் போயிடணும் கம்ப்ளீட்டாக. அடுத்ததாக வெல்லம், உங்கள் இனிப்புக்கு ஏற்ற வெல்லம் நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாழை இலையை இந்த மாதிரி சுருட்டி புட்டுக்குழல் மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாழை இலையில போட்டு செய்யும்போது புட்டு நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக வரும். ஃபர்ஸ்ட் துருவன தேங்காய், அதுக்கப்புறம் நம்ம புட்டு மாவு, திருப்பி தேங்காய் லேயர் லேயராக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போறீங்களோ அதிலேயே செஞ்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாழை இலையில பண்ணுறது எக்ஸ்ட்ரா வேலைன்னு நினச்சிங்கன்னா புட்டுக்குள்ளேயுமே நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம வாழை இலையில பண்ணதை ஒரு 10 to 15 நிமிஷம் வரை மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான புட்டு ரெடி ஆயிரும். ஆக்சுவலாக புட்டு சாப்பிடும்போது நம்மளால உடனே முழுங்க முடியாது. நல்ல உமிழ்நீரை பயன்படுத்தி தான் நம்ம மென்று முழுங்குவோம். அந்த மாதிரி உமிழ்நீரோட உள்ள போகும்போது நம்மளோட கல்லீரல்ல இருக்க கல்லையும் கரைச்சி நம்ம உடம்புல இருக்க கொழுப்பையும் கரைக்கும்னு சொல்றாங்க. அதனால கண்டிப்பா உங்க டயட். Download ShareChat.